மாயாயாக பரிஜிரும்பணம் சுஷுப்தி சதுருசி மாயா ஸ்வப்பிரபோதேன பாத்தியதே கே கே கே. இந்த அத்தான விவகாரமும் மாயையினுடைய ஜிரும்பணம், மாயையினுடைய இப்படி சொல்கிறது, மாயையினுடைய விஸ்தாரம்னு வச்சுக்கோங்களேன். மாயையினுடைய விஸ்தாரம் அது அப்பேற்பட்ட இந்த விஸ்தாரமானது சொப்பிரபோதேன எப்படி பட்டுன்னு தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு எழுந்துட்ட உடனே அவன் சொப்பனம் கலைகிறதோ அது மாதிரி ஒரு நாளைக்கு இவன் சமாதியில் எழுந்துனுட்டான் அப்படின்னா இத்தனை ஜகத்து இவ்வளவு பெரிய ஜிரும்பணமும் மறைஞ்சு போயிடும். யுக்திஹீன பிரகாசஸ்ய சஞ்ஞா மாயேதி கத்தியதே. மாயா அப்படிங்கிறது என்னென்ன, ஒரு காரணம் ஒழுங்காக, அதாவது ஒரு ரேஷனல் கல்பிக்க முடியாத ஒரு ஜிரும்பணத்துக்கு மாயா என்று பெயர். அவ்வளோதான். அது எதனால் ஏற்படுறது, இந்த பிரமைங்கிறது எதனால் ஏற்படுறது, எப்படி ஏற்படுறது அப்படின்னு அதை எவ்வளோ குடஞ்சுண்டு போனாலும், இந்த மாயைக்கு லட்சணம் என்னன்னு எவ்வளோ தேடினாலும் அது கண்டுபிடிக்க முடியாதையேன்னு இருக்கும். நான் அசதி திருஷ்யமானாசா, அதை அசதி அப்படின்னு சொல்லலாமா, அது பொய்ன்னு சொல்லலாமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா திருஷ்யமானா தெரியறது, கண்ணுக்கு தெரியறதே. அதை உயர்கொம்புங்கிறத பொய்யுங்கலாம், ஏன்னா கண்ணுக்கு தெரியல. இது தெரியறது கண்ணுக்கு, அதனால பொய்ன்னு சொல்ல முடியாது. உண்மைன்னு சொல்லிடலாமான்னு பாத்தியமானா நவாசதி, இது பாதிக்கப்படுகிறதே. திரிகாலத்திலையும் எதனாலையும் பாதிக்கப்படாத சத்தியம்தான் பரமார்த்த சத்தியம். அதனால இதை உண்மை அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது பரமார்த்த சத்தியம்னு சொல்ல முடியாது, பரமார்த்தமாக பொய்ன்னு சொல்ல, அப்சல்யூட்லி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, அப்சல்யூட்லி ட்ரூ அப்படின்னு சொல்ல முடியாது. ந பிரகாசாத் இயம் பின்னா சாயேவ அர்க்கஸ்ய தாமசி. இதை ஸ்வயம் பிரகாசம், ஆத்ம பிரகாசத்துலேருந்து பின்னமானது அப்படின்னு சொல்லிட முடியாது. சூரியனிடத்துலேருந்து சாயைய நிழலை பின்னமானதுன்னு சொல்ல முடியுமா? நச்சா அபின்னா ஜடத்வேன, ஒரு கால் ஆத்ம பிரகாசத்துலேருந்து அபின்னம்னு சொல்லாமான்னா அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா ஆத்ம பிரகாசங்கிறது சைத்தன்யம், இது ஜடம். சரி, பின்னமாகவும் அபின்னமாகவும் இருக்குன்னு சொல்லிடலாமான்னு இல்லை. ஏன்னா அது ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ரடிக்ஷன். விரோதாத்துன உபயாத்மிக்காக பின்னம்னு சொல்ல முடியாது, அபின்னம்னு சொல்ல முடியாது, பின்னாபின்னம்னு சொல்ல முடியாது. சரி, ஸ்வஹேது அவயவ அபாவாத் நேயம் சாவயவா உச்சதேகே. இந்த மாயையை அவயவம் உடையதுன்னு சொல்லலாமான்னா அவயவம் உடையதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவ்யக்தத்தில் அவயவம் கிடையாது. நச்சா அவயவஹீனா சா காரியத்வேஷு அவயவான்விதாக. சரி, அப்படின்னா அவயவம் இல்லாததுன்னு சொல்லிடலாமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா காரியத்தில் வியக்தத்தில் அவயவம் உடையதாக தென்படுகிறது. அவிசாரித சித்தேயம். பின்ன என்னதான் இது நிர்ணயத்துக்கு வர்றது அப்படின்னு அவிசாரித சித்தேயம், இது நிர்ணயத்துக்கே வர முடியாது. நிர்ணயத்துக்கே வர முடியாது. எது நிர்ணயத்துக்கு வரதோ அது பரமார்த்த சத்தியம்னு ஆயிடும். அது நிர்ணயத்துக்கு வர பிரமை அப்படிங்கிறதோட, பிரமைக்கு லட்சணம் சொல்லு அப்படின்னு லட்சணம் சொல்லியாச்சுன்னா அது பிரமையே இல்லை. அதுதான் விஷயம். பிரமைக்கு லட்சணம் சொல்ல முடியாது, அதனால தான் அது பிரமை. அதனால அவிசாரித சித்தேயம், எவ்வளோ இதை குறைஞ்சாலும் உன்னால் நிர்ணயம் பண்ண முடியாது. இது சொல்லும்பொழுதே ஃபிசிக்ஸில் உள்ள ஹைசன்பர்கனுடைய அன்சர்டைனிட்டி தியரி தான் ஞாபகம் வருது. ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டார் அன்சர்டைனிட்டி தியரி. அப்போ என்னாச்சுன்னா ஹைசன்பர்கனுடைய தியரி இதை முதல்ல ஐன்ஸ்டீன் பார்க்கும் பொழுது அவருக்கே இது ஒரு பரிகாசமாக தோணித்து. சின்ன பையன் ஏதோ எழுதி வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி தோணித்து. அதை பார்த்தார், தூக்கி எறிஞ்சிட்டார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹைசன்பர்கோட தியரி புரிய வருது ஐன்ஸ்டீனுக்கு. முதல்ல அவர் சொன்னது என்னென்ன பார்த்த உடனே சிரிச்சுட்டே சொன்னார், God doesn't play dice அப்படின்னார். அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரும்போது, எஸ், God does play dice. வேற ஒரு விஷயம் ஞாபகம் வருது எனக்கு. அயோத்தியாவில் நம்ம கோவில் இருக்கு இல்லையா, நம்ம சன்னதி சீதாவல்லப குஞ்ச்,
அங்கே டோலோத்சவத்துக்காக ஒரு மண்டபம் உண்டு. அந்த மண்டபத்தில் சீதாராமாளுடைய விகாரங்கள்லாம் விதவிதமான விகாரங்கள் சித்திரமாக வரையப்பட்டிருக்கும். அதில் சீதையும் ராமருமா இந்த பகட விளையாடுற ஒரு சித்திரம். ஒரு முறை என்னோட ஒரு சயின்டிஸ்ட் வந்திருந்தார் அயோத்தியாவுக்கு. அந்த மண்டபத்துக்குள்ளே வந்தார். அந்த மண்டபத்தில் உள்ள சித்திரங்கள்லாம் இப்படி பார்த்துட்டே இருந்தார். சீதையும் ராமரும் பகட விளையாடுற அந்த காட்சியை பார்த்த உடனே, எஸ், காட் டஸ் பிளே டைஸ் அப்படின்னார். அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு தான் புரியும். என்னென்ன ஐன்ஸ்டீனோட வார்த்தை அது. காட் டசன்ட் பிளே டைஸ் இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் அவரும் கடவுளும் பகட விளையாடுறார். இந்த பிரபஞ்சத்தில் கடவுள் பகட விளையாடுறார் அப்படின்னு தான் அது முடிஞ்சிடுறது. கிட்டத்தட்ட ஐன்ஸ்டீன் காலமாரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஐன்ஸ்டீன் சொன்ன வார்த்தை என்னென்ன, கடவுள்னு ஒருத்தர் இருப்பாராகில், அவர் இந்த உலகத்தை படைச்சிருப்பாராகில், அவர் மனசில் இந்த உலகத்தை படைக்கிறது மூலமாக என்ன பிளான் இருக்கும், அவரோட இன்டென்ஷனில் நிச்சயமாக ஒரு இன்டென்ஷன் இருக்கும். என்னென்ன, இந்த உலகத்தினுடைய மோஸ்ட் கிரேட்டஸ்ட் இன்டலெக்ட் வரைக்கும் யாருமே தன்னுடைய போக்கை புரிஞ்சிக்கக்கூடாது அப்படின்னே பிளான் பண்ணி இந்த ஜகத்தை சிருஷ்டிச்சிருக்கார் அப்படின்னு எழுதி வச்சார் ஐன்ஸ்டீன். அது என்ன, இத்தனை நாள் ஆராய்ச்சிக்கு அப்புறம் ஐன்ஸ்டீன்டேருந்து தேர்னது என்னென்ன, கடவுளோட போக்க ஐன்ஸ்டீனாலேயே புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு தான் முடியும். நீல்ஸ் போர்னு ஒரு சயின்டிஸ்ட், அவர் சொன்னார், ரொம்ப பெரிய சயின்டிஸ்ட். அவர் சொன்னது என்னன்னா, இத்தனை நாள் வரைக்கும் கான்ஷியஸ்னஸை பற்றி ஒரு ட்ராப் ஆஃப் நாலேஜ் கூட எவ்வளவு பெரிய விஞ்ஞானிக்கும் இருந்தது இல்லை, இது வரைக்கும் யாருக்கும் இருந்தது இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு தான் வர முடிஞ்சது. அப்போது அப்படி தான் இருக்கும். அவிசாரித சித்தாயம், மாயேன்னு என்ன ஒன்று தென்படுகிறதோ அதை விசாரம் பண்ணி நிர்ணயத்துக்கு வர முடியாது. அதனால தான் அதுக்கு மாயன்னே பேர், மாயா. அடுத்த வார்த்தை கடுமையான வார்த்தையாக தோணும், அடிச்சு விட்றார். அவர் மாட்டும் ஜம்முன்னு சொல்கிறார், ஆனால் யதார்த்தம் அது. மாயா வேஷ்யா விலாசினி, மாயை அப்படிங்கிறவ ஒரு வேஷ்யா ஸ்திரீ அப்படின்னு போட்டார் ஒரு போடு. என்னத்துக்கு, கொச்சப்படுத்துறதுக்காக இல்லை, கொச்சப்படுத்துறதுக்காக இப்படி போடலை. உபாதியில் வரவோ தானே, பத்னிங்கிறவோ சொரூபம். ஆத்மாஹி தாரா சர்வேஷாம் தாரா சங்கிரகவர்த்தினாம் அப்படின்னு ராமாயண ஸ்லோகம். இப்போ இப்படி புத்திரனை பற்றி வரும் வேதத்தில். ஆத்மாவை புத்திரநாமாசி அப்படின்னு வால்மீகி சொல்கிறார். ராமச்சந்திர பிரபுவை பற்றி சொல்லும்பொழுது சொல்கிறார், தார சங்கிரகவர்த்தினா, தார சங்கிரகவர்த்திகளுக்கு, ராமரை போன்ற ஏகபத்னி விரதர்களுக்கு, அவளுக்கு பத்னியே அவளுடைய ஆத்மா அப்படின்னு வால்மீகியோட வாக்கியம். இப்போ ஆத்மாங்கிறது பத்னி மாதிரி, உபாதிங்கிறது வேசி மாதிரி. அதனால் மாயா வேஷ்யா விலாசினின்னு ஒரு வார்த்தையை போட்டாருங்க. புருஷம் ஏன் அப்படி சொல்லுவானே, வேஷ்யா ஸ்திரீன்னு சொல்லுவானே அப்படின்னு. புருஷம் வஞ்சயத்யேவை ஏவ மித்யா பூதைஹி ஸ்வவிப்ரமைஹி. முதல்ல தாத்காலிகம், அதனால வேஷ்யா ஸ்திரீ இந்த மாயா. ரெண்டாவது என்னென்ன, இந்த புருஷன் பணக்காரனாக இருக்கிற வரைக்கும் அவனை ரொம்ப ஆசிரியிச்சு அவனை சந்தோஷப்படுத்தின்னு இருப்பா, அதனாலையும் வேசியாஸ்திரி இந்த மாயா. இந்த புருஷன் கிட்டக்க எப்படி சந்தோஷப்படுத்துவாளோ தாத்காலிகமாக, இந்த புருஷனும் அதில் மயங்கி இருப்பானோ. ஒரு வேசியாஸ்திரி சந்தோஷப்படுத்தும் போது அதில் மயங்கி அதுதான் யதார்த்தமாக்கும் நினச்சிட்டு பத்னியை கூட இக்னோர் பண்ணிட்டு எப்படி இருப்பானோ, அது மாதிரியாக இந்த உபாதியில் மயங்கி இந்த ஜீவன் இருந்துட்டுருக்கிறான் என்கிறதுனால இந்த மாயையை ஒரு வேசியாஸ்திரிங்கிற வர்ணனைங்க. ந தஸ்யாக மூல விச்சேதம் அபிவாஞ்சந்தி கேச்சன தேஷாம் பட்சே கதம் மோக்ஷா மனசா சம்பவிஷ்யதி. ரொம்ப பெரியவாள்லாம் கூட இந்த மாயையினுடைய மூலத்தை அறுக்கிறதுக்கு பயப்படுறா. யோகினோ பிப்யதி ஹியஸ்மாத், அதனால் ரொம்ப பயப்படுவா. அந்த மூலத்தை அறுக்கிறதுங்கிற இடம் வரும்பொழுது ஒரு பீதி வந்துடும், வேண்டாமே அப்படின்னு தோணும், நம்ம இண்டிவிஜுவலிட்டி என்ன ஆகுமோ அப்படின்லாம் தோணும். அப்படி ஒரு பயம் இருக்கிற வரைக்கும் மோட்சங்கிறது எப்படி ஏற்படும்? திஸ்ரோபி அவஸ்தாஹ மனசா ஜாகிரத் சொப்ன சுஷுப்தய சக்கரவத் பரிவர்த்தந்தே பேத பிராந்தி ஏகஹேதவஹ.
3 அவஸ்தைகள். சம்ஸ்கிருதத்தில் அவஸ்தான நிலைன்னு அர்த்தம், தமிழில் அவஸ்தானா கஷ்டப்படுறதுன்னு அர்த்தம். இந்த 3 அவஸ்தைகளும் நிஜமாவே அவஸ்தைகள் தான். ஜாகிரத்து, சொப்னம், சுஷுப்தி அப்படிங்கிறது. ஜாகிரத்து, சொப்னம், சுஷுப்தியில் பாவம் இந்த ஆள் சக்கரம் மாதிரி மாட்டின்ட்டு ஜாகிரத்தில் இருக்கான், இதை சத்தியம் நினைக்கிறான். அப்புறம் திடீர்னு சொப்பனத்துக்கு போய்டுறான். ஜாகிரத்து மித்தியன்னு இது போய் ஆயிடுறது. அங்கே சொப்பனம் சத்தியம் அப்படின்னு ஆயிடுறது. சொப்பனம் தான் சத்தியமாக்கும்னு நினச்சிட்டு இருக்கான். திடீர்னு எங்கேயோ மலையிலேருந்து கீழே விழறான், லபோலிபோன்னு கத்துறான். அப்புறம் எழுந்து பார்க்குறான், ஒன்றுமே நடக்கலை, அப்பாடான்னு இருக்குது. சொப்பனம் பொய்யாயிடுறது. ஜாகிரத்தில் ஒரு சைக்கோ கதை உண்டு. என்னென்னா, காலம் ஒரு ஆளுக்கு தூங்குறதுக்கு போனான்னா ராத்திரி ஒரு 9:30லேருந்து காலம்பரம் 5 வரைக்கும் தொடர்ச்சியாக சொப்பனம் வந்துகிட்டே இருக்குமா. அப்புறம் காலம்பரம் 5லேருந்து ராத்திரி 9:30 வரைக்கும் ஜாகிரத்தில் இருக்கான். அப்படி ஈக்குவலாக இருக்கு ரெண்டும். சுஷுப்தியே இல்லை அவனுக்கு. அப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா, அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. ஈக்குவலாக இது ரெண்டும் வந்தவுடனே இது ரெண்டுத்தில் ஜாகிரத்து சத்தியமா, சொப்பனம் சத்தியமா அப்படிங்கிற சந்தேகம் வந்துருத்தோம். அந்த அளவுக்கு சொப்பனமும் ஈக்குவலாக ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஜாகிரத்தோட இந்த சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். சொப்பனம் எப்படி மித்தியையோ அது மாதிரி ஜாகிரத்து மித்திய அப்படின்னு தானே எடுத்து வைக்கிறார். ஏன்னா சிம்பிள் லாஜிக்கு, சொப்பனம் தீர்க்க காலம் இல்லை இல்லையா. ஜாகிரத அபேட்சையா, ஜாகிரத்தோட கம்பேர் பண்ணும்பொழுது சொப்பனம் தீர்க்க காலம் இல்லை. ஜாகிரத்தும் மகத்தான நம்மளுடைய லைஃப், பல கோடி ஜென்மாக்கள் எடுத்துட்டு இருக்கோம். எடுத்துக்கிறத கம்பேர் பண்ணும் பொழுது இந்த ஒரு 100 வருஷம் இந்த ஜென்மா அப்படிங்கிறது தீர்க்க காலம் இல்லை அப்படிங்கிறத பேஸ் பண்ணி சொப்பனம் மித்தியங்கிறத போல ஜாகிரத்தும் மித்தியை அப்படின்னு கொண்டு வரார் கௌடபாதாச்சாரியால். அவன் மாற்றி ஜாகிரத்துக்கு போகிறான், சொப்பனத்துக்கு போகிறான், அப்புறம் திடீர்னு தூங்கி போய்டுறான். அப்படியே பலவேறு விஷயங்களில் மாயா பரிபிராமிதா சுழட்டப்பட்டு இருக்கான் இவன். தாபிஹி கரோதி கர்மாணி புனஸ்தைஹி பத்தியதே மனஹாயா மனசா கேவலஹா சாட்சி பானுவது புருஷப்பரஹா. இந்த அவஸ்தைகளால் விதவிதமான காரியங்களை செஞ்சு இன்னும் கொஞ்சம் புஷ்டிப்படுத்திக்கிறான். இந்த கல்பனைகளெல்லாம் புஷ்டிப்படுத்திக்கிறான். மனசு இன்னும் ஸ்ட்ராங்காகுது, மனசு இன்னும் ஸ்தூலமாகுது. ஸ்தூலமான மனசனால் மறுபடியும் கட்டப்படுகிறான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஆனால் இத்தனைக்கும் சாட்சி மாத்திரமாக ஆத்மாங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. எப்படி இந்த பிரம்மாண்டத்தில் உள்ள அத்தான ஆக்டிவிட்டிஸ் நடந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு சூரியன் பிரகாசத்தோடு இருக்கானோ, அது மாதிரி இந்த பிண்டாண்டத்தில் எத்தனையோ சித்தவருத்திகள் வந்தாலும் எல்லாத்துக்கும் சாட்சி மாத்திரமாக ஒரு ஆத்மா இருந்துகிட்டே இருக்குது. யதா பிராணி கிருதைஹி அர்க்கஹா கர்மபிஹி நைவ பத்தியதேகே. சூரியன் சர்வவியாபி, ஆனால் ந லிப்யத்தே சாக்ஷுஷைஹி பாஹ்ய தோஷைஹி என்று கட்டோபனிஷத்து. அந்த சூரியன் தன்னுடைய கிரணங்களால் சர்வவியாபியாக இருந்தாலும் உலகத்தில் எல்லா அழுக்குகளையும் தொட்டாலும் சூரியனை சேர்ந்ததாக ஆகாது. அதெல்லாம் சூரியனை சேர்ந்ததாக அந்த அழுக்குகள்லாம் ஆகாது. அது மாதிரி இந்த ஆத்மா சர்வசாட்சியாக இருந்தாலும் கர்மாக்களால் பந்தப்படலை. ததா மனக்கிருதைராத்மா சாட்சித்வாத்து நைவ பத்தியதேகே. ஆத்மா கரோதி கர்மாணி பத்தியதே முச்சதே சதைஹி இது ஔபசாரிகி கிருப்திஹி பிரமமாத்திரைவ கேவலம். ஆத்மாவே கர்மாக்களை செய்கிறது, ஆத்மாவுக்கு பந்தம், ஆத்மாவுக்கு மோட்சம் முதலிய வார்த்தைகள் எல்லாமே ஔபசாரிகம்.